ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா சமையல் பாக்ஸ். இன்றைக்கி பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பிரியாணி தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அரிசி, பட்டை, இலை, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, மிளகாத்தூள், கொத்தமல்லி, உப்பு. ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் இலை, பட்டை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் நீளமாக. அதை சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து பேச்சுலர் ரெசிபி அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் டொமேட்டோ பிரியாணின்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நம்ம நார்மல் பிரியாணினா ரைஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்வோம் இல்லையா, இது அந்த மாதிரி இல்லாமல் இது அவங்களுக்கு சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ஒரு பிரியாணி சாப்பிட்ட டேஸ்ட்டும் அதில் வரும் உங்களுக்கு, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா. இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துடலாம். புதினா ஒரு வாசனை இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி நான் எடுத்து வச்சுக்கேன். ஏன்னா இது டொமேட்டோ பிரியாணி அப்படின்றதுனால தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி நிறையவே சேர்க்கலாம். நான் ஒரு 4 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியமாகவே வச்சு செய்யுங்க. இது ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு இது 1 பாட்டில் அப்படியே இந்த டொமேட்டோ பிரியாணி ரைஸ் வந்து செஞ்சிடலாம். மத்தியானமும் வேணும்னா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் பார்த்திங்கன்னா நார்மல் ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸில் செய்கிறேன். நார்மல் ரைஸில் தான் நான் செய்கிறேன். என் சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். சமையல் வீடியோஸ் எல்லாமே ரைஸ்லேருந்து, வெரைட்டி ரைஸ்லேருந்து, பொரியல்லேருந்து, சாம்பார்லேருந்து, கூட்டு எல்லா இடமும் நான் இது பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மெனுவல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் நான் போட்டுட்ருக்கேன். வீடியோஸ் எல்லாமே ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு வீடியோஸ்லேயும் நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிருக்கேன். எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா இது வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப்பு அரிசி நான் சேர்க்குறேன். அதே ஒருத்தர் செய்யணுன்னா அவங்களுக்கு எவ்வளவோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நார்மல் ரைஸாக இருந்தால், பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றினாலே போதும். நான் எல்லா இதுலேயுமே உங்களுக்கு சொல்கிறது தான். இப்போ அந்த அரிசிலாம் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் பச்சடி, இல்லைன்னா அப்பளம், இந்த மாதிரி எது வேணால் அது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். பிரியாணினாலே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்து செய்வோம் இல்லையா. இது வந்து டொமேட்டோ பிரியாணின்றதுனால வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக இந்த ஈஸியான ஒரு அவங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய அந்த பிரியாணி இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தக்காளிலேயே நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். தக்காளி சாதம், தக்காளி புலாவ், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம். தக்காளி தொக்கு நானே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாமும் நான் போட்டிருக்கேன். யாருக்கா எதாவது வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் 3 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்க்குறேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதில் உப்பு சேர்க்கலாம். இதே டொமேட்டோ ரைஸில் பிரியாணி இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பவுடரும் சேர்த்து அது வேறு மாதிரி, அது டிஃப்ரெண்ட்டாக அது வேறு மாதிரி செய்யலாம். இது அதை விட இது சிம்பிளாக நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். வேறு என்ன டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எனக்கு என்னோடய இதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் ட்ரெஸ்ஸஸும் வாங்கியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லியிருக்காங்க ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது அப்படின்னு, என்னோடய வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருக்காங்க. இப்போ அதை நல்லா மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வச்சு இறக்கிடணும். இப்போ நல்லா அதை கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். என்னோடய இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒன்லி இதுதான், ஆன்லைன் தான், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஒன்லி ஆன்லைன் தான். ஆன்லைனில் ஜிபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். நான் டைரெக்டாக நான் ஹோல்சேலர்ட்டேன்னு வாங்கிட்டு இருக்கேன். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ரேட் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தக்காளி பிரியாணி சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக
ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை. இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பாருங்கள், ஒரு அருமையான ஒரு தக்காளி பிரியாணி பேச்சுலர் ரெசிபியில் சிம்பிளான ஈஸியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வேறு என்ன டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.